எட்டப்படும் தீர்வு. திறக்கும் ஹார்மோஸ் நீரிணை. மீட்கப்பட்ட 111 உடல்கள். காசாவில் நடந்த அவலம். மீள திறக்கும் ஹார்மோஸ் நீரிணை. டிரம்பின் அதிரடி நடவடிக்கை. சீரற்ற காலநிலையால் 8 பேர் உயிரிழப்பு. மேலும் அதிகரிக்கும் பலி எண்ணிக்கை. அச்சுறுத்தும் டால்பின் சூறாவளி. தீவிரமடையும் கனமழை. ஹார்மோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கான உடன்பாடு இன்றோ அல்லது நாளையோ எட்டப்படலாம் என அமெரிக்க உயர்மட்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த அறிவிப்பை தொடர்ந்து உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை 3 வாரங்களில் இல்லாத அளவுக்கு சரிவடைந்துள்ளன. குறுகிய காலத்தில் ஹார்மோஸ் வழியாக மேலும் பல கப்பல்கள் எவ்வாறு செல்லலாம் என்பது குறித்து ஓமான் மற்றும் ஈரான் இடையே நடைபெறும் பேச்சுவார்த்தைகளில் அமெரிக்கா ஈடுபட்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். பேச்சுவார்த்தைகளின் முன்னேற்றம் எட்டப்பட்டுள்ளது, ஆனால் இன்னும் இறுதி முடிவு எட்டப்படவில்லை என அமெரிக்க வெளியுறவுத்துறையின் செய்தியாளர்களிடம் ரூபியோ குறிப்பிட்டுள்ளார். ஹார்மோஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளதால் உலகளாவிய ரீதியில் எரிசக்தி சந்தையில் விநியோக அபாயங்கள் தொடர்பான நிச்சயமற்ற தன்மை குறைந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளன. காசா போரின் போது 2023 ஆண்டு இடம்பெற்ற மிக கொடூரமான இஸ்ரேலிய வான்வெளி தாக்குதலில் ஒன்றில் உயிரிழந்த 112 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டதைத் தொடர்ந்து அவர்களுக்கான கூட்டு இறுதிச் சடங்கு செவ்வாய்க்கிழமை மத்திய காசாவின் டெய்ர் அல் பலா நகரில் நடைபெற்றுள்ளது. இதில் உயிரிழந்தவர்களில் 40 குழந்தைகளும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலின் தொடர்ச்சியான தாக்குதல் காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக அவர்களது உடல்களை மீட்க முடியாத நிலை காணப்பட்டது. கடந்த அக்டோபரில் போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்த பின்னர் தாக்குதல்களின் தீவிரம் குறைந்ததை அடுத்து மீட்புப் பணிகள் மீண்டும் முன்னெடுக்கப்பட்டன. பாலஸ்தீன கொடிகளால் போர்த்தப்பட்ட 100க்கு மேற்பட்ட சவப்பெட்டிகள் வரிசையாக வைக்கப்பட்ட நிலையில் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் இறுதி அஞ்சலி செலுத்தியுள்ளதை மத்திய கிழக்கு ஊடகங்கள் வெளிப்படுத்தியிருந்தன. பின்னர் இடிந்த கட்டிடங்கள் மற்றும் போரால் சிதைந்த வீதிகள் வழியாக உடல்கள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு அருகிலுள்ள மயானத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளது. 2023 ஆண்டு நவம்பர் 22 காசா நகரில் அமைந்திருந்த குடியிருப்பு வளாகம் மீது இஸ்ரேலிய போர் விமானங்கள் நடத்திய தாக்குதலில் 300க்கு மேற்பட்டோர் உயிரிழந்திருந்தனர். அப்போது சம்பவ இடத்திலிருந்தவர்கள் வெறும் கைகளால் எளிய கருவிகளாலும் இடிபாடுகளை அகற்றி சுமார் 40 உடல்களை மட்டுமே மீட்டிருந்தனர். கடந்த வார இறுதியில் காசா சிவில் பாதுகாப்பு படையினர் இடிந்த கட்டடத்தின் இடிபாடுகளை அகற்றி மேலும் 112 பேரின் உடல் எச்சங்களை மீட்டிருந்தனர். இவர்களில் பெண்கள் மற்றும் குழந்தைகளும் அடங்குவதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இதேவேளை அந்த தாக்குதலுக்கு பின்னர் 157 பேர் வரை காணாமல் போயுள்ளதாக காசா சிவில் பாதுகாப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. அக்டோபரில் அமலுக்கு வந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு பின்னரும் காசா மீது இஸ்ரேலின் தாக்குதல்கள் முற்றிலும் நிறுத்தப்படவில்லை. எனினும் தாக்குதலின் தீவிரம் ஓரளவு குறைந்ததன் காரணமாக இடிபாடுகளுக்குள் புதைந்திருக்கும் ஆயிரக்கணக்கானோரின் உடல் எச்சங்களை தேடும் மீட்புப் பணிகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அமெரிக்கா ஈரான் போரை தொடர்ந்து ஏற்பட்ட பதற்றமான நிலையை தணித்து போர் நிறுத்தத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்துவதற்கும் உலக வர்த்தகத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஹார்மோஸ் நீரிணையை மீண்டும் கப்பல் போக்குவரத்திற்காக திறப்பதற்குமான பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க மற்றும் கட்டார் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த முன்னேற்றம் குறித்த தகவல்களை தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை சுமார் 2% குறைந்துள்ளது. எனினும் ஹார்மோஸ் நீரிணை தொடர்ந்து மூடப்பட்டுள்ளதுடன் ஓமான் கடற்கரைக்கு அண்மையில் பயணித்த சரக்கு கப்பல் ஒன்று அடையாளம் காணப்படாத ஏவுகணை தாக்குதலுக்கு உள்ளானதாக பிரித்தானியாவின் கடல்சார் பாதுகாப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது. அமெரிக்க நிதி அமைச்சர் ஸ்காட் பெசன்ட் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து வருவதாகவும் ஹார்மோஸ் நீரிணையை திறந்து மோதலை இயல்பு நிலைக்கு கொண்டு வரும் ஒப்பந்தம் விரைவில் எட்டப்படலாம் என்றும் தெரிவித்துள்ளார். இதற்கு முன்னர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்
பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக கூறியிருந்தார். இருப்பினும் அமெரிக்காவுடன் நேரடி பேச்சுவார்த்தை எதுவும் நடைபெறவில்லை என ஈரான் மறுப்பு தெரிவித்துள்ளது. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்தவும், ஹார்மோஸ் நீரிணையை மீள திறக்கவும் கட்டார், பாகிஸ்தான் மற்றும் ஓமான் ஆகிய நாடுகள் மத்தியஸ்த முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றன. உலகில் சுமார் 1/5 கச்சா எண்ணெய் மற்றும் திரவ இயற்கை எரிவாயு போக்குவரத்து ஹார்மோஸ் நீரிணை வழியாகவே நடைபெறுவதால் இப்பகுதியின் நிலைமை உலக பொருளாதாரத்தில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என கருதப்படுகின்றது. கட்டார் வெளியுறவு அமைச்சின் பேச்சாளர் மாஜித் அல் அன்சாரி, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் வரைவு முன்மொழிவுகள் பரிமாறப்பட்டு வருவதாகவும், ராஜதந்திர முயற்சிகள் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை எட்டியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதேவேளை பேச்சுவார்த்தையின் மையமாக ஓமான் மற்றும் ஈரான் இடையிலான தற்காலிக கப்பல் போக்குவரத்து ஏற்பாடு காணப்படுவதாகவும், ஹார்மோஸ் நீரிணை வழியாக பாதுகாப்பான கடல்சார் போக்குவரத்தை மீள ஆரம்பிப்பதே தற்போதைய பேச்சுவார்த்தையின் முக்கிய நோக்கமாக உள்ளதாகவும் பிரித்தானிய ராஜதந்திர வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இலங்கையில் நிலவும் மழையுடனான சீரற்ற காலநிலையால் ஏற்பட்ட அனர்த்தங்களினால் 8 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 3014 குடும்பங்களைச் சேர்ந்த 11,832 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. 9 மாவட்டங்களில் உள்ள 56 பிரதேச செயலக பிரிவுகள் இதனால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. நாடு முழுவதும் அனர்த்தங்களினால் 8 பேர் உயிரிழந்துள்ளதுடன் ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஒரு வீடு முழுமையாகவும் 290 வீடுகள் பாதையளவிலும் சேதமடைந்துள்ளன. நுவரெலியா, கண்டி மற்றும் இரத்தினபுரி மாவட்டங்கள் பெருமளவும் பாதிக்கப்பட்டுள்ளன. நுவரெலியா மாவட்டத்தில் 1091 குடும்பங்களைச் சேர்ந்த 3951 பேர் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். அங்கு அமைக்கப்பட்ட 20 நிவாரண முகாம்களில் 523 குடும்பங்களைச் சேர்ந்த 2195 பேரும், உறவினர் வீடுகளில் 224 பேரும் தங்கியுள்ளனர். மழை மற்றும் வெள்ளப்பெருக்கினால் பிரதான வீதிகளில் ஏற்பட்ட தடங்கல்கள், மண்மேடுகள் சரிந்தமை போன்ற காரணங்களினால் தடைப்பட்டிருந்த முக்கிய போக்குவரத்து பாதைகள் சீரமைக்கப்பட்டு மீண்டும் வழமைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. குறிப்பாக கடுகண்ணாவ பகுதியில் மூடப்பட்டிருந்த கொழும்பு கண்டி வீதி மீண்டும் திறக்கப்பட்டு போக்குவரத்து முழுமையாக வழமைக்கு திரும்பியுள்ளது. பசிபிக் பெருங்கடலில் உருவான டால்பின் தீவிர சூறாவளி ஜப்பானை நோக்கி அதிவேகமாக நகர்ந்து வருவது பேரழிவை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் மக்கள் உடனடியாக பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்த சூறாவளி மணித்தியாலத்திற்கு 185 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடியதென ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டுள்ளது. ஜப்பான் வானிலை ஆய்வு மையத்தின் தகவலின்படி ஃபொனின் தீவில் ஏற்கனவே கடந்துள்ள இந்த சூறாவளி வார இறுதியில் ஓகினாவா தீவில் முழுமையாக கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனால் ஏற்படுத்தும் கடல் அலை சீற்றம் மற்றும் பலத்த காற்று காரணமாக விமானம் மற்றும் படகு போக்குவரத்துகள் கடுமையாக பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. அத்துடன் இந்த சூறாவளியின் தாக்கம் காரணமாக தாய்வானின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகள், சீனா ஆகிய பகுதிகளிலும் பலத்த மழை மற்றும் காற்று வீசக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆங்காங்கே மின்தடை, வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் உள்ளதால் கடலோர பகுதி மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு உள்ளூர் நிர்வாகங்கள் கேட்டுக் கொண்டுள்ளன. எட்டப்படும் தீர்வு: திறக்கும் ஹார்மோஸ் நீரிணை. மீட்கப்பட்ட 111 உடல்கள். காசாவில் நடந்த அவலம். மீள திறக்கும் ஹார்மோஸ் நீரிணை. டிரம்பின் அதிரடி நடவடிக்கை. சீரற்ற காலநிலையால் 8 பேர் உயிரிழப்பு. மேலும் அதிகரிக்கும் பலி எண்ணிக்கை. அச்சுறுத்தும் டால்பின் சூறாவளி. தீவிரமடையும் கனமழை.